ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே காட்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் விலங்கு எலும்பு அரவை ஆலையை மூடக்கோரி காலை முதல் மறியலில் ஈடுபட்டு வந்த மக்கள் தற்போது நிறுவனத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன் வணக்கம். தற்போது இந்த விலங்கு எலும்பு அரவை ஆலைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? அவர்களின் போராட்டம் எந்த நிலையில் இருக்கிறது? உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கிறார்களா? வணக்கம். அந்தியூர் அருகே உள்ள காட்டூர் பகுதியில தனிநபருக்கு சொந்தமான விலங்கு எலும்பு அரவை ஆலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மூச்சுத்திணறல் போன்ற உணவு உபாதை போன்றவற்றின் காரணமாக பொதுமக்கள் அவதி வருவதாக பல முறை புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில இன்று பார்த்தோமானால் அந்த அரவை ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என கூறி அந்தியூர் அருகே உள்ள கணபதி காட்டூர் பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில பார்த்தோமானால் போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் வருவாய்த்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டமானது 3:30 மணி வரை நடந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசாருடைய பேச்சுவார்த்தையை ஏற்காத அந்த பொதுமக்கள் அங்கிருந்து அந்த நிறுவனம் உள்ள 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று நிறுவனத்தை முற்றுகையிட்டு நிறுவனத்தின் நுழைவாயில் முன்பாக உள்ள கேட்டை கல்லால் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். மேலும் அந்த நிறுவனத்தின் மீதும் கல்லை வீசினர். இதனை எடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த போராட்டக்காரர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூடினால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவோம் என கூறினர். இதற்கிடையே போலீசார் வருவாய்த்துறையினர், சட்டமன்ற உறுப்பினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களுடைய போராட்டத்திற்கு ஒரு 5 நாட்கள் கெடு கொடுங்கள், அதற்கு உள்ளாக அந்த நிறுவனத்தை மூடுவதற்கான பேச்சுவார்த்தை எடுக்கப்படும் என கூறி தற்போது அந்த போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைத்தனர். இந்த நிலையில பார்த்தோமானால் அத்துமீறி அந்த பவானி சாலையில காலை பார்த்தோம்னால் போக்குவரத்து காவலாய்வாளர் துணை முதல்வருடைய பாதுகாப்பு பணிக்காக செல்ல வந்த போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் ஒரு 30க்கும் மேற்பட்டவர் அந்த வாகனத்தை சேதப்படுத்தினர். மேலும் அந்த வாகனத்துடைய ஓட்டுநரையும் அடிக்க முயன்றார். இது சம்பந்தமாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் அந்தியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த போராட்டக்காரர்கள் தனிநபருக்கு சொந்தமான நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த நிறுவன உரிமையாளர் அளித்த புகாரின் பேரிலும் தற்போது அந்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளரான பெருமாள் என்பவர் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் 40க்கும் மேற்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே அந்தியூர் பகுதியில் இந்த போராட்டம் காரணமாக பவானி அந்தியூர் பிரதான சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக விடுமுறை தினம் மற்றும் முகூர்த்த நாள் என்பதனால பொதுமக்கள் பலரும் அவதிக்கு உள்ளாகினர். தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.